தான் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக என்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமா வாழணும். நான் புடிச்ச மாரி என் கணவனோட சுதந்திரமா வாழ்க்கைய வாழணும்னு பார்த்தா, கைக்குள் வைத்து வளர்த்த பிள்ளைகளால் நாம கைப்பிள்ளை ஆயிட்டோமோ! அப்படிங்கிற ஒரு மனநிலை மனைவிக்கு வந்துருச்சு. இப்ப யாரு கைப்புள்ள, யாரு கட்டத்துறைங்கிறத விவாதிக்க போறோம். மென் ஆர் மென்டலி மேரிட் டூ த பேரண்ட்ஸ்ன்னு இங்க உட்கார்ந்து இதே ஷோல ஒரு பெண் சொன்னாங்க. அம்மாவின் மடியிலேயே தேங்கிவிட்ட பிள்ளைகளை பற்றி இந்த வா தமிழாவா பேசணும்னு நினைச்சது. ஸோ அம்மா, பிள்ளைகள் வெர்சஸ் அவர்களுடைய மனைவிகள். எந்த தருணத்துல அம்மா பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம், சார் இந்த மூமெண்ட்ட பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் தான் இவரு இவ்வளோ பெரிய அம்மா பிள்ளையா இருப்பாருன்னு எனக்கு தெரிய வந்ததுங்கிற மூமெண்ட் என்ன? எங்களுக்கு மேரேஜ் ஆயி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். அ. ஸோ இப்போ வரைக்குமே டெய்லி மார்னிங்லேருந்து நைட் என்ன நடக்குதோ எல்லாமே அவங்க அம்மா கிட்ட அப்டேட் பண்ணிருவாரு. எதையாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க மூலியமா தான் எனக்கு தெரியும். அது அது எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படி வரும்போது? அது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹர்ட் தான் ஆகும். நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் நான் கேட்டாலுமே, இல்ல எங்க அம்மா இப்படி தான் செஞ்சாங்க. சட்னி வச்சா நல்லாருக்கும், இது வச்சா நல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செய்வாரு. அம்மா பிள்ளை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஸோ அப்பலாம் நார்மலா தான் பேசினாரு, எதுவும் இல்ல. திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட்லயா? ஆமா. ஓகே. என் மேல உள்ள காதல்னால கண் கலங்குறாரு அப்படின்ற மாரி நான் நெனைக்கும்போது சொன்னாரு. எனக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொன்னாருன்னா, எப்பவுமே நான் எங்க அம்மா மேல கால் போட்டு தான் தூங்குவேன். முதல் முறையா எங்க அம்மாவ பிரிஞ்சு நான் உன் கூட தூங்க போறேன். யாருங்க அந்த அது செகப் செட். வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரு? அடடா! ஆ. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு லவ் மேரேஜ் மாரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால, அவருக்கு உட்காந்து நான் வந்து ஒரு ரொமான்டிக்கா பாட்டு பாடுறது, அவர் கண்ண பார்த்து பேசுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படி சொல்லலாம். சொல்வாரு, "எங்க ஆயா இத விட நல்லா பாடுவாங்க." எல்லா பாடலையும் முழுசா கேட்டுட்டு, இது எங்க ஆயா பாடுன மாதிரி இல்லன்னு சொல்லும்போது, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க ஆயா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட டியூஷன் போயிருக்கலாம். அம்மா பிள்ளை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயும் வெளியலாம் போனது கிடையாது. இப்போ வந்து நான் வெளிய எங்கேயாவது கூப்பிட்டேன்னா வரமாட்டேன். டயர்டா இருக்கு. நான் இப்ப தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். தூங்கணும் அப்படி சொல்லுவாங்க. இதுவே வந்து அவங்க அம்மா இந்த மாதிரி சண்டே வெளிய போலாம். இந்த மாதிரி ஃபேமிலியா எங்கனா போலான்னு சொன்னா உடனே கார் எடுத்துட்டு போயிடுவோம். இதுவே நான் கூப்பிட்டேன்னா வரமாட்டாங்க. கார் எடுக்க கூட அழுவாங்க. என்னங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணா கார் உடனே வேகமா கிளம்பி போகுதாம் அம்மா வண்டியில ஏறுனா. ஒய்ஃப்னா அவன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களாமே. இப்போ நார்மலா வெளில கூப்பிட்டா போலாம். நைட் அவுட்டுன்றப்போ, ஒரு வாட்டி அம்மா கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம். அதுன்றது என்ன சார் இருக்கு? சார் நீங்க ஆபீஸ்ல லீவ் எடுக்கும்போது சார், என்ன காரணம்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா? லீவுன்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா சார்? காரணம் சொல்லி எனக்கு வந்து மெடிக்கல் லீவ்னா மெடிக்கல் லீவ் போடுவோம். பர்சனல் ரீசன்னா பர்சனல் ரீசன் போடுவோம் சார். அந்த பர்சனல் என்ன டீட்டெயிலா ஆபீஸ்ல சொல்லுவோமா சார்? சொல்ல மாட்டோம். ஏன் சார்? பிகாஸ் பர்சனல் அதான் பர்சனல். யுவர் ஃபேமிலி இட்ஸ் யுவர் பர்சனல் சார். Your family is your personal, sir. You have to discuss with your wife, sir. Not discuss with everyone, sir. Not discuss with mother and father all the time, sir. That is what they are asking, sir. சார் எல்லாரும் ஆஃப்டர் மேரேஜ் தான் அம்மா பையன் கண்டுபிடிப்பாங்க. ஆனா என்னோட விஷயத்துல லவ் பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். லவ் என்ன லவ் பண்ணதே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இல்ல லவ் பண்ண பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்குனதுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே வந்து சொன்னாங்க சார். எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை விட வீட்ல அவங்க 2 பேரும் தான் ஃபியூச்சர்ல ரொம்ப ஒண்ணா இருக்க போறாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க 2 பேருக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவே நடந்துக்கூடாது. சரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன். இல்ல நீங்க சொல்லி அவங்க இத நோ சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல சார் இல்ல ஒரு நம்பிக்கை தான் சார். இல்ல அம்மா மேல சார் நம்பிக்கை, கண்டிப்பா என் மேல இருக்கிற பண்ணிருக்க நம்பிக்கை. மாட்டாங்க சார். கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இல்லாம ஆஃப்டர் மேரேஜ் வந்து டெய்லி காலையில எழுந்து போய் நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாரும் இருக்கோம். அதனால நான் மட்டும் லேட்டா எழுந்து போனா அங்க ப்ராப்ளம் வரும்ன்ட்டு குக் பண்றதுக்கு எங்க வீடு பெட்ரூமும் கிச்சனும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால கிச்சன்ல யார் வந்தாலும் சவுண்ட் கேட்கும் எங்க ரூம்ல. அவங்க அம்மா கிச்சன்ல வந்த சத்தம் கேட்டோன்னே எழுந்து போ செம அப்படின்ட்டு என்னை எழுப்பி விடுறது. ஒரு நாள் அதே மாதிரி என்னை எழுப்பி விடும்போது சரி நானும் கிச்சனுக்கு எழுந்து போயிட்டு அம்மா எதனா கட் பண்ணுமாம்மா என்னம்மா செய்யணும்னு போய் கேட்குறேன். அவங்க என்னது கட் பண்ணுமா மணி என்னன்னு பார்த்தியா 2 மணி ஆகுது இப்போ என்ன கட் பண்ண போறேன். அவங்க தண்ணி குடிக்க வந்தாங்களாம் சார். இல்லையா அம்மா ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணி குடிக்க கேப்ல கூட கஷ்டப்படக்கூடாது. ஓகே, ஓகே. இவங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரே பையன் அவங்க வீட்டுக்கு. அது சிக்கல் தான். ரொம்ப சிக்கல். நாங்க 3 இயர்ஸ் லவ் பண்ணி வீட்ல ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணோம். 3 இயர்ஸ் லவ் பண்ணும்போது அவர் கம்ப்ளீட் ரெமோ. நாளைக்கு போகணும் வெளியிலனா உடனே ரெடியா வந்து நிப்பாரு. 9 o'clock ரெடியா வந்து நிப்பாரு. மேரேஜ் முடிஞ்சு அடுத்த நாளே எனக்கு போட்ட ஒரே ரூல், வீட்ல தாப்பால் போடக்கூடாது ரூம்ல. ஏன்னா எங்க அம்மா எப்போ வேணாலும் வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க, நான் உடனே வெளியில போகணும்.
அவன் வந்து என்ன தள்ளி விட்டு போயிட்டான்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அடப்பாவி நீ ரெமோவா தானே இருந்த, எப்போ நீ இவ்வளோ அம்பியா மாறினன்ற மாதிரி எனக்கு ஒரு ஷாக் சார். ஏன் தாப்பால் போட வேணாம்னு சொன்னீங்க வீட்ல? ஏன்னா அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருப்பாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் நான் சொன்னது, மிச்சப்படி அந்த ப்ரைவசிக்காகலாம் எதுவும் சொல்ல. ஓகே. மோரோவர் வரதா இருந்தால் கூட நாக் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த ஒரு மேனர்ஸ் எங்கள் வீட்டில் எப்பவுமே ஃபாலோ பண்ணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் நீ தான் இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் மேரேஜ் நீ எனக்கு இன்னொரு கண்ணு, அம்மா ஒரு கண்ணு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தையும் அம்மா தான் எல்லாமே, நீ இருக்க அவ்வளோதான் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போய்ட்டோம் நம்ம இப்போ. பின்னாடி கொடுங்க. நாங்கள் லவ் மேரேஜ் தான். ஏதாவது நம்ம ஆசையாக சமைச்சு வச்சாலுமே ஆ. நம்ம ஆசையை கேட்போம், நல்லா இருக்கா, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலும், இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை. ஒரு டைம் எங்கள் அம்மாட்ட எதுக்கும் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டுக்கோ. இது வரைக்குமே நல்லா இருக்குன்னு ஒரு டைம் கூட சொன்னதே கிடையாது. ஒரு தடவை கூட உங்க மனைவி நல்லா சமைச்சது இல்லையா? சமைச்சிருக்காங்க சார். ஆனால் கொஞ்சம் கிண்டல் நையாண்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி, லவ் மேரேஜில் இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்க எந்த ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்க? நான் சேலமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஐடி கம்பெனி தான். ஐடி கம்பெனில. உங்க ஹெச்ஆர் வந்து இல்ல நாளைக்கு உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து நீங்க செஞ்ச வேலைக்கு பாராட்டினா நல்லா இருக்குமா? பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமா? பட் ஆனால் அவங்களுக்கு என்கிட்ட அதுதான் பிடிக்கும். உங்களுக்கு உண்மையாவே பிடிக்குமாமா அப்படி சொல்றது? ஆஹா, இது வரைக்கும் அப்படி சொன்னதும் இல்லை. அது சொன்னது எனக்கு பிடிக்காதுன்னு அவருக்கும் அது தெரியும் நல்லாவே. இப்போ உங்க அம்மா சமையல் சாப்பிட்டீங்க, அம்மாவை எப்படி பாராட்டுவீங்க? நல்லா இருக்குமா இன்னைக்கு அப்படி. ஆஹா, பொய் சார். எப்படி செஞ்சோமா, அவளுக்கு ஒரு டைம் கத்து கொடுத்துரு, ஆ. அவ்வளவுதான், நான் சாப்பாடு தீர போதா, நான் இன்னும் ஒரு சட்டி சாப்பிடலான்னு இருந்தேன் ஆ, அப்படிம்பாரு. நம்ம இன்னொரு சட்டி செஞ்சா சாப்பிடலாம்னு இருந்தேன். நம்ம செஞ்சா ஐயோ இவ்வளவுதான் இருக்கா, ஐயோ இந்த சாப்பாடு பார்த்தாவே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு என்னென்னமோ மழுப்புவாரு. இல்லை இல்லை அப்படி இல்லை, நானும் நல்லா இல்லைன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் அம்மா செஞ்சது. ஆமாம் ஆமாம். இங்க பாருங்க, அம்மா செஞ்சதுல 99 பாராட்டும், ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொல்றதும் கணக்கு கிடையாது. இங்க மனைவியில 99மே நல்லா இல்ல, ஒன்னாவது ஒழுங்கா சொல்லுங்கன்னா அதையும் கிண்டலா தான் சொல்லுவேன்னு சொல்றீங்களா? அதுதான் இங்க பிரச்சனை. ஓகே ஓகே. உங்க கணவன் எப்போ அம்மாவின் கைப்பிள்ளையா இருக்கான்னு கண்டுபிடிச்சீங்க? மேரேஜ்க்கு முன்னாடியே முடி எவ்வளோ வளர்க்கணும் அது வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாரு. அம்மாவுக்கு வந்து இவ்வளோ முடி இருந்தால் பிடிக்கும், எனக்கு வந்து இவ்வளோ இருந்தது. அவர் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இப்போ நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். என்ன அம்மாவுக்கு வந்து பிடிக்கும்னு சொன்னேன்ல, எனக்கு இவ்வளோ தான் வச்சா பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசை. பண்ணலாம் வெயிட் பண்ணேன். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சரி பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே பண்ண கேட்க மாட்டாங்கன்னு ஒரு 1 வீக் மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடி ஹேர் கலர் பண்ணிட்டேன். பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாரு. அவங்க அம்மா கிட்டே நம்ம மறைச்சு வைக்கிறாரு, ஹேர் கலர் பண்ண தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அங்கே மறைக்கிறாரு இங்கே மறைக்கிறாரு. நான் வேணும்னே அவங்க முன்னாடி போயிட்டு வரேன். அவங்க அப்படியே பார்க்குறாங்க, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, கல்யாணம் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிக்காக வந்து அவ்வளோ சொன்னார். 10 இயர்ஸ் லவ் சார், இந்த சின்ன முடி பிரச்சனைக்காக போயிடக்கூடாது இல்லை. 10 இயர்ஸ் லவ் சார். 10 இயர்ஸ் லவ்வா? 10 இயர்ஸ். நான் அம்மாவுக்கு தெரியாமல் லவ் பண்ணேன். ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு தான் அம்மாக்கிட்டே சொன்னேன். அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த சின்ன முடினால இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அது அவங்ககிட்ட நான் சொன்னேன். அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. எதனால ஏம்மா வேணா 10 கல்யாணம் வருஷம் லவ்வை முடி அப்படி சாதாரண வெட்டி கலர் பண்ணி காலி பண்ண நினைச்சியாமா? அது ஏமா அப்படி ஒரு பிளான் பண்ணீங்க? இல்லை சார், எனக்கு என்னன்னா நான் இப்போவே வந்து சின்ன சின்ன விஷயம் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கடைசி வரைக்கும் நான் அப்படியே போயிடுவேணுன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலேயே நான் வந்து இப்போயிலே தான் நான் இப்படி தான் அப்படின்னு காமிச்சிக்கிட்டேன். இப்போ அவங்க சொன்னா இதெல்லாம் செய்யறாங்க தெரியுதுல்ல, அவங்க பாட்டுக்கு விட்டுற வேண்டியதானே, அவங்க பாட்டு இயல்பா இருந்துட்டு போயிடுவாங்கல்ல. சார் அவங்க ரொம்ப இயல்பாக தான் இருக்கு, எனக்கு தான் சார் பிரச்சனை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க, நான் வேணாம் சொல்லலை, ஏன் வாழ்க்கையில் விளையாண்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க பேசுனதை வச்சு இது 2 பேருக்குமே இந்த கேள்வியை நான் கேட்குறேன். அம்மாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஃபஸ்ட்டு நான் உள்ளே நுழையும் போதே எங்கள் அப்பா இருந்தால் கூட அம்மா எங்க மீ எங்கன்னு தான் கேட்பேன். மீ எங்க? மீ நீங்க நாங்கள் தான் சார் பேசுவோம். ஆ. ஊர்ல எங்க அம்மாவுக்கு 8 பிள்ளைங்க, 4 8 பசங்க பிள்ளைங்க. 4 பொண்ணு. ம். 4 பேருமே எல்லாமே 8 பேருமே நீங்க நாங்கள் தான் பேசுனாங்க. நீங்க நாங்க தான் ஆமா. கூப்பிடுவோம். நான் எங்கள் அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மா இல்லை சம்டைம் வந்து ஆசையாக வந்து மௌ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கூப்பிடுவேன். மௌன்னு கூப்பிடுவேன். சம்டைம் இந்த ஐ படத்தில் கூப்பிடுவான்ல விக்ரம் கூப்பிடுவார்ல, மேடவ் மேடம் மேடம் மேடவ் அப்படி கூப்பிடுவேன். அவன் நீ வா போன்லான்னா பல்ல தட்டுவாங்க அம்மா. சார் நான் என் அம்மாவை பார்த்தீங்கன்னா மௌ எமௌ இப்படி தான் சார் நான் கூப்பிடுவேன். நான் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி இந்த டோன் மட்டும் மாறாது சார். வீட்டில் அப்பா ஒருவேளை அம்மா வந்து ஏய் சீக்கிரம் சாப்பாடு போறடி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த டீன்ற வார்த்தை அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு லவ்வாக இருக்கும் சார். ஆனால் அந்த டீன்ற வார்த்தையோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு ஆள் திட்டுற வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி பார்ப்பேன். டேய் அவளை சும்மா சாப்பாடு தாண்டா போட சொன்னா அதிகாண்டா அப்படி பார்க்குற அப்படின்னாரு. எந்த ஒரு இடத்துலமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை குறை எந்த இடத்துல நடத்த மாட்டேன் சார். என் அண்ணன் எதனா ஒரு வார்த்தை பேசினாலும் சரி சொல்லி பார்ப்பேன், இல்லைன்னா புரியும் சார் அவனுக்கு. எந்த இடத்துலையும் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன் சார். ஓகே, மேலே சொல்லுங்க. நானும் அம்மான்னு தான் சொல்கிறேன்.
ஆனால் அந்த இங்குங்கிற வார்த்தை தவறாது. இங்கே வாங்கிங்கம்மா, அங்கே போங்கிங்கம்மா. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் எங்கள் வீட்டில். ரொம்ப ரொம்ப கோவமா இருந்தால் லூசாமா நீ, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது. நீங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? வெண்ணிலான்னு சொல்லுவேன். வெண்ணிலா. ஏன்னா அப்பா பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பேர் சொல்லி கூப்பிட்டு அம்மாவுக்கு பிடிக்கும். அதான் எனக்கு ஏதாச்சும் காரியம் சாதிக்கணும்னா மட்டும் பேர் விட்டு கூப்பிடுவேன். வெண்ணிலா எனக்கு அது வேணும், வெண்ணிலா எனக்கு இது வேணும் அவர் சொல்லி கேட்டுக்குவேன். இப்போ நீங்க எப்படி செல்லமா வந்து மா, மீ, மே இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அம்மாக்கள் எப்படி பிள்ளைகளை அவங்கள எல்லாம் செல்லமா கூப்பிடுறாங்கன்னு கேட்குறேன். நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ ஒரு 2 இயர்ஸாக தனியாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அம்மா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போவேன். நான் அந்த போயிட்டு வரமான்னு சொல்கிற அந்த டோன்லேயே அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே ஆஃபீஸ் கால் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே ஒரே டோனில் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த டோனில் வந்து அவங்க மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பையனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல், ஏதோ இது. என் பேர் பாலாஜி. அவங்க சொல்கிற வார்த்தை பாலாஜி மட்டும் தனியாக இருக்கும். ஒரு 100 பேரில் எங்கள் அம்மா பாலாஜின்னு கூப்பிட்டாங்கன்னா எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு தனியாக தெரியும். கூட்டத்தில் தொலைஞ்சு போனால் இந்த பாலாஜியை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அம்மாவை நான் கூப்பிட்டு ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷமாக அப்பா கிட்ட நான் பேசுறது கிடையாது. ஆனால் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? நேம் தான் பிரசாந்த். இல்லை, அந்த 17 வருஷமா அம்மாவோட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வரதம் இருக்கீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? மூத்த பையன் பாசம் குறைஞ்சிச்சோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. தம்பிங்க 2 பேர் பண்ணால் அது கிடையாது. ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். பட் இருந்தாலும் இது நான் ரொம்ப கோத்ரூ பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இந்த கொஸ்டினை நான் எதிர்பார்க்கல. அம்மான்னு சொல்லுவாங்கன்ற, அம்மா எப்படி கூப்பிடுங்க நான் மறந்துட்டேன். மாவா மீயா அது இவரெல்லாம் சொல்லும்போது இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை. 17 வருஷம் ஆனதுனால எப்படி கூப்பிடுவோன்னே ஆமாம், இவங்களாம் கூப்பிடுவாங்கல்ல, இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை. ஆனால் நிஜமா கூப்பிட முடியல. அவங்களுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மாவும் இனிஷியேட் பண்ணலை, அப்பாவும் இனிஷியேட் பண்ணலை. கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள்லேயே 2வது நாள் ஆப்வியஸாக ப்ரொவிஷன் வாங்குவோம். 2000 ரூபாய் ஆச்சு எங்கள் 2 பேருக்கு. ஏன்னா ஒரு உப்பு கூட கிடையாது. கல்யாணம் ஆகி மறுநாள் அவங்க சொன்னாங்க, இதுவே எங்கள் அம்மாவாக இருந்தாக்கா இருக்கிறத வச்சு சமைப்பாங்க. சட்னி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடுகு உளுந்து போட்டால் தாளிக்கிறதுக்கு போடணும். எங்கள் அம்மா இவ்வளோ போடவே மாட்டாங்க. நீ என்ன இவ்வளவு போடுற? ஈவன் தோ அவங்க அம்மா பையனா இல்லை அப்படின்னு நினச்சா கூட அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப அம்மா பையனாக இருக்கணும்னு தான் ஆசை சின்ன வயசுலேருந்து. எனக்கு மறுபடியும் அம்மாவாக இருந்தாங்கன்னா அவங்கள இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இது வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறத விட நான் ட்ரிபிள் மடங்கு நல்லா பார்த்துப்பேன். உங்கள் அம்மாவை நீங்கள் இப்போ கூப்பிட்ற இந்த மேடையில் வார்த்தையாக இருந்தால் அம்மானா எப்படி கூப்பிடுவீங்க? நீங்கள் சின்ன வயசில் ஞாபகம் இல்லைன்னு இப்போ கூப்பிட்றதா எப்படி? அம்மானு ஃபுல்லாக வாயை திறந்து அம்மானு கூப்பிடணும், கத்தணும். அதான் செய்யுங்கன்னு சொல்கிறேன். அம்மா. நீங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? வாமா போமான்னு தான் கூப்பிடுவேன். எப்பயாவதும் எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை நடந்தாலோ எங்கள் அண்ணன் தம்பி எவ்வளோ பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்கன்னா எத்தா கத்தா விடுத்தா அப்படிப்பேன். அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்னை எப்போதுமே மணிப்பில்லை மணியாரு. எங்கள் அப்பா என்னை திட்டினாரும் வச்சுக்கங்களேன், நான் சாப்பிடாம போய் படுத்துக்குவேன். எங்கள் அம்மா பிடிச்சி எங்கள் அப்பா திட்டுவார். எங்கள் அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க என்ன ஒன்றாலும். நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவை கூப்பிடுவீங்க? மான் தான் கூப்பிடுவேன். ஆனால் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபையும் மான் கூப்பிட்றேன். இப்போ இவங்ககிட்டயும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா, இப்போ வெளியே வந்து மா அப்படின்னு கூப்பிட்டா 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ணியாச்சு, அம்மாவை மட்டும் கொஞ்சம் லவுடா மா அப்படின்னு கூப்பிடுறது. இவங்ககிட்ட கொஞ்சம் சாஃப்டா மா என்னம்மா பண்ணுற அப்படின்றது. நான் எப்பவுமே வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் சார். அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடணும் அது மாதிரி என்னடி பண்ணுகிற, என்னடி சமைச்ச, என்னடி சமைச்ச, பசிக்குது கூப்பிட்ற பழக்கம் இதே பழக்கம் தானே? இல்லை, அதை விட கொஞ்சம் ஆஷாக தான் பொண்டாட்டி கிட்ட போவோம் சார். பொண்டாட்டியே வல்கராக தான் பேசுவோம். வல்கரா பேசுவீங்களா? நீங்க அம்மாவை பேசுறீங்க ஓகே, பட் அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி வைஃபை நீங்க வல்கரா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நீங்க பேசக்கூடாது சார். நீங்க சொல்ல வர்றது புரிஞ்சிருச்சு. மைக் அவங்க வைஃப் கேட்குறாங்க, கொடுங்க. அவங்க அம்மாவை வாடி போடின்னு கூப்பிட்ற உரிமையும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசுறதும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு தான் சார். சார், இப்போ இந்த ஷோவில் நம்ம எல்லாருமே பேசினதை கேட்டோம். நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டோடனே நிறைய பேருக்கு இங்கே அம்மாக்களை விரும்புகிற பசங்களுக்கே நிறைய அதில் முரண் இருக்குது, நிறைய கோபம் இருக்குது, இது மாதிரி பேசக்கூடாதுங்கிற ஆதங்கமும் இருக்குது இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்து இதை கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கும் யாராவது ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? எந்த இடத்துலேருந்து இது ஆரம்பிச்சது? இல்லை சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்க பழக்கத்தை விட எங்கள் அப்பா வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர். எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டார், பழக மாட்டார், கொஞ்சம் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் எல்லா விஷயத்துலையும் மோட்டிவ் பண்ணுவாங்க. மண்ணில் போய் ஊந்து முட்டி தேய்ச்சின்னு வந்தோமா, முட்டி தேய்ச்சின்னு நல்லா தேய்ச்சிக்கோ, காஞ்சிரும், பயப்படாத, விளையாடுறத மறந்துடாத, திருப்பி போய் விளையாடு அப்படின்னு மோட்டிவ் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுங்களும் பழகினாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம எப்பவுமே ஒரு அதிகப்படியான நாட்களை கழிக்கிறோம்.
அதை வந்து வீட்டில் எனக்கு கழிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரிஞ்சாங்க. சார் ஒரு நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும் போது எங்கள் அம்மாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு எப்படி வா மச்சான் போ மச்சான் வாடா அது மாதிரி கூப்பிடும் போது அம்மாவையும் வாடி பொடின்னு கூப்பிட்றதுல ஒரு பயங்கர அன்னோன்யம் கிடச்சிது. உலகத்தில் இருக்கிற புனிதமான உறவே அம்மா தான். அந்த அம்மான்ற உறவுக்கு நான் அம்மான்னு ஒரு பேர் வச்சு அம்மா கூப்பிட்றதுனால அம்மா கிடையாது. அம்மாவை அடி மனசுலேருந்து என்ன கூப்பிட்றோமோ அதான் அம்மா. அதே அன்பை எங்கள் ஒய்ஃப் என்கிட்ட காமிக்கிறாங்க. அதாவது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கிறாங்க. அதனால் அம்மாவை விட அதிக அன்பு காட்டுற பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுற ஒரு இதை தான் வல்கராக யூஸ் பண்ணுறேன். மைக்கை வைடா நீ மோல ஃபர்ஸ்ட் வெளில போடா சொல்கிறேன்ல, மைக்கை ஃபர்ஸ்ட் வெளில போனி மோல. புரியல சார். புரியல என்ன புரியல? உங்கள் அம்மா வாடி போடுன்னு பேசுவீங்க, உங்கள் ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சார் எங்கள் அம்மா நான் பேசுகிறேன், என் ஒய்ஃப் நான் உங்கள் அம்மா வந்த ஸ்டேஜில் வந்து இப்படி பேசுவீங்களா? சார் என்னுடைய அன்பை நீங்கள் எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டீங்க, நான் அதை சொல்கிறேன் ரியாலிட்டியில். இல்லை இப்போ நான் இப்போ பேசுனதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஸ்டேஜில் எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல? ஆமாம். அப்படி தான் நான் பேசணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்? சார் ஏன் சார் இப்படி பேசுறீங்க அப்படி தான் கேட்கணும். வச்சுட்டு மைக் வச்சுட்டு வெளில போடானா என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில்? ஒரு எமோஷன் ஆகுது. என்ன இவர் தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பேசுறாரு, இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு? சார் எங்கள் அம்மா பேச நீங்கள் சார் இப்படி பேசுகிறீங்க? ஆமாம் சார். சார் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது. நீங்கள் ஒரு சபைக்கு வரும்போது எங்கள் அம்மாவை நான் இப்படி பேசுகிறேன், ஆனால் வாடி போடின்னு ஒன்று சொல்கிறேன், என் மனைவியை அதை விட வல்கராக பேசுவேன் நம்ம ஒன்று சொல்கிறோம்ல, ஓகேங்களா? உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்க வளருது. ரொம்ப உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த சபைக்காக வந்து எங்கள் அம்மாவை நான் இப்படி தாங்க கூப்பிடுவேன், நீங்கள் நடிக்கலை, ஓகேங்களா? நீங்கள் நடிக்கலை, மனசுலேருந்து சொன்னீங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் சொன்னாங்க, சார் அப்படி பேசுவார், எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மா பாராட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடணுங்கிறது உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கானது, உங்கள் மனைவிக்கும் உங்களுக்குமானது. ஆனால் இந்த சமூகத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது என்ன பார்வையில் தெரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அம்மா இதை விட வல்கராக பேசுவேன் சார் அப்படின்னா, இவர் அம்மாவே மதிக்காத ஒரு போல இருக்கு, அம்மாவுக்கு எதையுமே செய்யாத ஒரு போல இருக்கு, இவர் ஒரு குறைந்தபட்சமாக அம்மாவுக்கும் மனைவிக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னே தெரியாமல் ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன் போல இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களை பார்த்து வளர்ற குழந்தை நாளைக்கு அவன் ஒய்ஃபை இப்படி பேசலாம், அவங்க அம்மாவை இப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்கு உங்களை உதாரணம் எடுத்துக்கூடாது. உங்கள்கிட்ட இருந்து என்ன தெரியுங்களா எடுத்துக்கணும்? அம்மா மேலே மூர்க்கத்தனமான பாசம் வச்சிருக்காருயா. எங்கள் அப்பா ஒரு இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்கள் அம்மா நின்று எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்கல்ல, எங்கள் அம்மா தான் சார் இன்னைக்கு நான் உட்காந்துருக்க காரணம் அப்படிங்கிற அந்த அடையாளம் தான் வெளியில் போகணும். உங்களை பற்றின இந்த அடையாளம் வெளியில் போங்கிறாங்க தான் இதை இப்போவே நிப்பாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன். திட்டியும் நம்ம ஒரு இடத்துல வசைப்பாடியும் தான் நம்ம பாராட்ட பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு அது சரியாக இருக்காது. இப்போ நான் இப்போ பேசுனது எனக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அது சரியில்லை. ஒரு ஹோஸ்ட்டாக அது தப்பு. நான் வந்தால போடான்னு சொல்கிறதுக்காக இங்கே வரல. எனக்கு நீங்கள் கெஸ்ட்டு, நீங்கள் தவறாக பேசினாலும் என்னுடைய கெஸ்ட்டாக தான் உங்களை இங்கே கூப்பிட்ருக்கேன். அதனால் இங்கேருந்து எடுத்தும்போது நீங்கள் என்னுடைய நண்பராக தான் வெளியில் போகணுமே தவிர நீங்கள் ஒரு மாற்றத்திற்கான விஷயமாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே சார். என்னென்ன இந்த அம்மாவின் கைப்பிள்ளைகள் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க பசங்க? செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க விஷயம்னா ஒன்றே ஒன்று, சாப்பாடு விஷயம். அதில் என்னன்னா இப்போ வந்து அம்மா மாதிரி செய்யல அப்படின்றது எல்லாரும் காமனாக சொல்கிறது. பட் எங்கள் வீட்டில் எப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி இருக்குன்னா சாமி கும்பிடுறது அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு என்ன நான் கற்றுக்கிட்ட அளவு, இப்போ ஒரு உளுந்து வடை இல்லை பாயாசம் அப்படி பண்ணுறோன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு நல்லா இருக்கு நல்லா இல்லை அது வேற விஷயம். பட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். என்னன்னா வகை வகையா செய்யல, அவங்க அம்மா வந்து வகை வகையா தான் எல்லாமே செய்வாங்க. உளுந்து வடைனா உளுந்து வடை மட்டும் இருக்கக்கூடாது, பருப்பு வடையும் இருக்கணும். பொரியல்னா 1-2 இருக்கக்கூடாது, 4-5 இருக்கணும். ஸோ அவங்க எப்படி செய்யறாங்க அந்த மாதிரி நீ செய்யல, இந்த வகை வகையா செய்யல அப்படின்றது இருக்கும். அவங்க செய்யறது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் நல்லா இருக்குன்னு நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன். நல்லா இருக்கு இன்னொன்று 4 பண்ணு, நல்லா இருக்கு 8 பண்ணு, அதானே? அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து சி செக்ஷன் தான் பண்ணிட்டு எல்லாரும் அம்மா வீட்டில் வந்து 3 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி இருந்துட்டு வரணும் அப்படின்ற இது இருக்கும். எனக்கு என்னாச்சுன்னா 1 மந்த்லேயே வந்து திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரீசன் வந்து அவங்க மம்மி தான் பெஸ்ட்டு, ஸோ அவங்க அம்மா தான் வந்து நல்லா பார்த்துப்பாங்க குழந்தைய அப்படின்றது வந்து எனக்கு சொன்னாங்க. பார்த்துக்கவும் செஞ்சாங்க. பட் வந்து நான் இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன், 3 மந்த்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக. பட் அப்போ வந்து அதை அலோவ் பண்ணலை. ஸோ நான் வந்து டெசிஷன் மேக்கராக வந்து இருக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் வந்து ஃபைனலைஸ் ஆகுது. சொல்லுங்க, அடுத்த கொடுங்க. என் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா சுயமாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது.
இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். ஏன்னா அவரால் தனி மனுஷனா எதுவுமே யோசிக்க முடியல. ஏன்னா கேட்டு 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 செஞ்சு செஞ்சு அது பழக்கிடுச்சு. சரி ஆக்சுவலாக அம்மாலாம் முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அம்மாவும் முக்கியம், ஒய்ஃபும் முக்கியம். 2 பேரும் ஒரு சஜஷன் வாங்கிட்டு நான் ஒரு 3rd சஜஷன் எடுப்பேன். அதை தான் நான் டிசைட் பண்ணுவேன். இல்ல இல்ல கன்க்ளூட் சார். பண்ணி ஒரு அவருக்கு டிசிஷன் எடுப்பேன் நான். அவரால இப்போ கூட கடைக்கு போறாருன்னா தனியா போமாட்டாரு. அவரோட இன்னர் வேர் கூட அவர் எடுக்க தெரியாது. அவர் கர்ச்சீஃப் வாங்க மாட்டாரு. எதுவுமே தெரியாது. ஃபோன் பண்ணி சிகப்பு வாங்கட்டா, பச்சை வாங்கட்டான்னு எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம வீட்டுக்காரர் எல்லாம் கேட்டு கேட்டு செய்றாருன்னு. ஆனா அது அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சு இப்போ அது என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஆக்சுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும்போது உங்க எல்லா கர்ச்சீஃப்க்கு நீங்க தான் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எடுக்க சரிங்களா? முடியாது. ஒரு ஒய்ஃப் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களும் உங்க கர்ச்சீஃப்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா? இப்போ எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பயம்னா இப்போ நான் இல்ல அப்படின்னா இவர் எப்படி சர்வை பண்ணுவாரு? உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்காங்க சார். பையனா பொண்ணா? 2 பேர் இருக்காங்க. பையன் ஒண்ணு பையன் பொண்ணு. ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா? இவர்கிட்ட இருக்க குணாதிசயம் என் குழந்தைகளுக்கு நான் சொல்லி வளர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் என்னது? ட்ரெஸ் எடுக்கும்போது கடைக்கு போனா அவங்க தான் செலக்ட் பண்ணணும். நான்லாம் சொல்ல மாட்டேன். ம். நீ வேற ட்ரையல் ரூம்ல போட்டு பார்த்துட்டு உனக்கு குத்துது, உனக்கு பிடிக்கலன்னா நீ செய்யாத, வாங்காத. உனக்கு எது பிடிக்குதோ அதுதான் படிக்கணும். ம். நான்லாம் சொல்ல மாட்டேன். உங்க குழந்தைங்களுக்கு எதை சொல்லி வளர்க்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க ஒரே பையன்றதுனால ரொம்ப செல்லம். அதாவது வீட்ல ஒரு சின்ன பொருளை கூட இங்கேருந்து இங்கே எடுத்து வைக்கிற பழக்கம் கிடையாது. கடைக்கு போயிட்டு வர பழக்கம் கிடையாது. ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குற பழக்கம் கிடையாது. துணி மடிச்சதை கூட எடுத்து அவங்க செல்ஃப்ல ப்ராப்பராக வைக்க தெரியாது. நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னு நோட் பண்ணேன். ஏன் இப்படி இருக்காங்க? ஏன்னா எங்க வீட்டில் நாங்கள் 3 பொண்ணுங்க. எங்க அப்பா எல்லா வேலையுமே செய்வார். ஏன்னா எல்லாமே பொண்ணுங்க தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது பாப்பா. எல்லாமே எல்லாருமே செய்யணும். நீங்களும் அப்படிதான் வளரணும். நான் அப்படிதான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணுங்க. பாப்பா இருக்கான். நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உடனே பெருக்குன்னு என்ன சொல்லுவாங்க. பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கான்ல, பாதி நிறுத்திட்டு வந்துட்டு அவன் பாதி சாப்பாடு சாப்பிடவே மாட்டான் அப்படின்ற அவங்க அம்மா என் புள்ளெல்லாம் கையில் தொடப்ப எடுக்கக்கூடாது, நான் அப்படிலாம் வளர்க்கல, நீங்கள் தான்மா பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் பையனை இப்போவே சாப்பிட்டீங்கன்னா நீயே தட்டை எடுத்துகிட்டு போய் அங்கவே நீயே பெருக்கு, நீ எல்லாமே பண்ணிக்கோ. வீட்டு வேலைகள் இருவருக்கும் இருவரும் சொல்லி செய்யணும். வளர்க்குறீங்க. ஆமா. சார் 2 பேரும் சேர்ந்து செய்யறது, வேலை செய்யறத விட அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கவே அவங்க அம்மா சொல்லி கொடுக்கல. சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய வேலையை எல்லாமே அவங்க அம்மா செஞ்சு செஞ்சு இப்போ அவர் ஆஃபீஸ் போனோன்னா அந்த டைமில் எங்கள் வீட்டில் இந்தியா பாகிஸ்தான் வார் தான் சார் நடக்கும். எங்கள் மாமியார் ஒன்று எடுத்து வைக்கிறது, நான் ஒன்று எடுத்து, அவர் ஒர்க் பண்ண லேப்டாப் பேக்கில் வைக்க முடியாது. லஞ்ச் பேக் பண்ணிட்டாலும் அதை எடுத்து லஞ்ச் பேக்கில் வைக்க முடியாது. அந்த லஞ்ச் பேக் எடுத்து பேக்கில் வைக்கணும். ஷூ எடுத்து தரணும், சாக்ஸ் எடுத்து தரணும். எல்லாமே நான் மட்டும் இருந்தால் கூட முடியாது சார். எங்கள் மாமியார் ஒன்று, நான் ஒன்று, எல்லாரும் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டு விட்டு வெளியில் போனானா அப்பாடா அப்படின்னு இருக்கும் சார். அவங்க வேலையை சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க மாட்டாங்க. சார் இல்லை சார், நான் செய்கிற வேலை அப்படி இருக்கிறதுனால எனக்கு தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும் சார். என்ன எனக்கு வேலை கண்டிப்பாக செய்றீங்க? அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கேன் சார். டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்க. அதனால தொடர்ந்து எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும். அவங்க ஒவ்வொரு முறையும் அதெல்லாம் அவங்க இப்போ சொன்னாங்க, எல்லா லஞ்ச் பேக் அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க, சாக்ஸ் எல்லாம். எனக்கு உண்மையாலுமே குத்துது சார் ஒவ்வொரு முறை மேற் பண்ணுறப்ப. எனக்கு அது உரைக்காமல் இல்லை. எனக்கு கண்டிப்பாக இந்தந்த வேலைலாம் கூட அவள் செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உரைக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இதையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதனால இந்த தப்புங்க நடக்குது சார். அதை நான் ஒத்துக்கிறேன் சார். நான் எனக்கு வேலை பழுது எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் வேலை பார்க்குறோட ப்ரெஷர் என்னன்னு தெரியுங்களா? வெளில போய் சம்பாரிச்சோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஒரு நாள் ஸ்வாப் பண்ணி பாருங்களேன். அவங்க வேலையை அவங்க இடத்துல இருந்து நீங்களும், உங்கள் வேலையை உங்கள் ஃபோன் கால்ஸை மட்டும் அவங்க அட்டன் பண்ணி நீங்கள் சொல்கிறத அவங்க பேசட்டுமே. செஞ்சு பாருங்களேன், அந்த வேலையோட அருமை என்னன்னு அந்த தெரியும். மாதிரி ஒரு நாள் நான் பண்ணேன் சார். ஒரே ஒரு நாள் வேணும்னே பண்ணேன். கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போயிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துட்டு நைட்டுக்கு தான் வருவேன். ஒரு நாள் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நைட்டு வரேன். அவங்க சொன்ன முதல் வார்த்தை, நம்மளுக்கு இன்னொரு பாப்பாலாம் வேணாம்டா தங்கம். ஏன் மாமா இப்படி சொல்ற? இல்லை, ஒன்று சமாளிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் சமாளிச்சதுக்கே இன்னொரு பாப்பாவே வேணான்னு தோணுதுன்னா அப்போ நாங்கள் டெய்லி சமாளிக்கிறோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் கோத்ரூ பண்ணுவோம். வீட்டு ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணுறேன், அதையும் செய்யணும், என்ன மீ பாப்பாவையும் பார்த்துக்கணும். மீ ஏன்னா அவங்க அம்மா பிள்ளையா வளர்ந்துட்டாங்கல்ல. அவங்க ரொம்ப செல்லமா எந்த வேலையும் செய்யாம வளர்ந்ததுனால அவங்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன வேலை செய்யறது கூட பெரிய வேலையா இருக்கு. பிஃபோர் மேரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் எல்லாமே. மார்னிங் எழுந்து பெட் காஃபி வச்சு, அடுத்து எழுந்து ப்ரெஷ்ஷில் டூத் பேஸ்ட் வச்சு கொடுக்குற அளவுக்கு எல்லாமே அம்மா தான். அப்படின்ற அம்மா ரொம்ப டிபெண்ட் பண்ணி வளர்ந்ததுனால மைட் பி எனக்கு இனிஷியலாக ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு மேரேஜ் லைஃப். சின்ஸ் லவ் மேரேஜாக இருந்தால் கூட, ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவங்க நிறைய விஷயம் சொல்லும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. பட் கற்றுக்கிட்டேன். பட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட். கம்ப்ளீட்டாகவே பிஃபோர் மேரேஜ் ஈவன் A to Z அம்மா கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். இப்போ ஈவன் டெசிஷன் எடுக்கிறது கூட அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டியா, பண்ணிட்டியா, சொல்லிட்டியா, இன்ஃபார்ம் பண்ணிட்டியா கேட்டுட்டு தான் பண்ணுறேன். பிகாஸ் சின்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். அவங்க இத்தனை வருஷம் கலந்து வந்திருப்பாங்க. அம்மாக்கள் எவ்வளோ தூரம் நமக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க, இல்லை என்ன இந்த மாதிரி வளர்த்துட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா? இருக்குது சார். கண்டிப்பாக இருக்குது.
என்னென்ன விஷயங்கள்? எனக்கு இதெல்லாம் என் மனைவி சொல்லும்போது கரெக்ட்டா தோணுது. ஆனா இதெல்லாம் எங்க அம்மா என்ன சொல்லி வளர்க்கல. இப்போ சாப்பிடுற விஷயம் சார். சாப்பிட்டு நான் தட்டு எடுக்க மாட்டேன். பிகாஸ் அது தட்டு எடுக்கக்கூடாதுப்பா. ஆம்பளை பசங்க தட்டு எடுக்கக்கூடாது. நாங்க பார்த்துக்குறோன்னுவாங்க. பெருக்கிறது கூட சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பெருக்கிறேன். நீங்க தொடப்ப கையே வைக்காத அப்படின்னா, இன்னைக்கு கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தான் கேட்குறேன். இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் அவங்க எங்கள இப்படி கெடுத்துட்டாங்க? இப்போ சன்னியா போய் ஒரு டிசிஷன் எடுக்கிறதே எங்கள் அம்மா என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. நீ போய் வெளி உலகத்தில் ஆம்பளை பையனா போய் என்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் எடு. ஆனால் வீட்டுக்குள்ளேன்னு வந்தால் ஒரு ப்ரொசீஜரான வேலையை மட்டும் நீ செய். மளிகை சாமான் வாங்கின்னு வரையா வாங்கினுவா, கறி வாங்கின்னு வரையா வாங்கினுவா. மிச்சபடி ஒரு முடியாத ஒரு நீ சமைக்காத. சமைக்காத, நீ போய் பாத்திரம் பாத்திரம் கழுவாத. கழுவாத. நீ போய் வந்து ஆனா நீ இன்னைக்கு போய் ட்ரெண்ட் வந்து துவைக்காத. அதுதான் மாறிடுச்சு. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், இந்த விஷயம்லாம் பண்ணாதான் ஆண் பெண் ஈக்குவல் லைஃப்ன்றாங்க. ஆனா அன்னைக்கு லைஃப்ல மேலுக்கான ஒரு வேலை விட்டு அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணலன்னா அவன் மேலே இல்லாத மாதிரி திட்டினாங்க எங்க அம்மா. நீ வெளியே போய் ஒரு விஷயம் மளிகை சாமான் ஒரு பொருள் கிடைக்காத, நான் வீட்டுக்கு வந்தேன், என்னடா நீ இது ஒரு சின்ன பொருள் வாங்கின்னு வரதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை திறமை இல்லையா, போய் தேடி கீடி பிடிச்சி வாங்கினோடா போடா அப்படின்னு தொத்துவாங்க. தவிர வீட்டிலம்மா இந்த இடம் நான் பெருக்கிறோம்மான்னா, டேய் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும், நீ வெளியில போய் ஒரு வீரனா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. இல்ல அத வந்து இப்ப சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கூட அது சரிதான் சார். இன்னைக்கும் அது நோ ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துட்டோம், சாமான் கழுவணும், துணி துவைக்கணும், நானும் வேலைக்கு போறேன், அதெல்லாம் எனக்கு 100% உடன்பாடே கிடையாது. ஆம்பளைக்கான வேலை ஆம்பளை தான் செஞ்சாகணும், பொம்பளைக்கான வேலை பொம்பளைங்க செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எந்த வீட்ல இருந்து சாப்பிடுறீங்க? எங்க வீட்டில் சார். யார் சமைச்சு சாப்பிடுறீங்க? என் ஒய்ஃப் சமைச்சு. அவங்க மட்டும் சாப்பிடுறாங்களா, நீங்க சாப்பிடுறீங்களா? நானும் தான் சாப்பிட்றேன் சார். யார் துவைச்சு கொடுக்குறா? என் ஒய்ஃப் தான் துவைக்கிறேன். நீங்க போட்ட ட்ரெஸ் அவங்க தான் துவைச்சு ஆமா. கொடுக்குறாங்க. வீடு யார் கூட்டுறா? அவங்க தான் கூப்பிட்றாங்க. வீட்ல யார் படுத்து தூங்குறா? நான் தூங்குறேன். நீங்க உங்க வீட்ல படுத்து தூங்குறீங்க, உங்க வகுத்துக்கு நீங்க சாப்பிடுறீங்க, உங்க ட்ரெஸ்ஸை நீங்க துவைச்சு போட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கான எல்லா வேலையும் இன்னொருத்தர் செய்யணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, இதுதான் மாற்றம். உங்க ட்ரெஸ்ஸை நீங்க வெளியூருக்கு போனா நீங்க யார் துவைச்சு போடுவா? சார் நீங்க யூஎஸ் போயிட்டீங்க சார். சரிங்க சார். அங்க வந்து வேலைக்கு ஒரு ஆள் வச்சீங்கன்னா அங்க $1000 $2000 சார். வாங்குற சம்பளமே அவ்வளவுதான் சார் இருக்கும். அப்ப என்ன சார் பண்ணுவீங்க? துவைக்க மாட்டேன் சார். உங்க அம்மா இல்ல சார், பேச்சுலர் லைஃப் வாழ்றீங்க சார், யார் சார் ட்ரெஸ் துவைப்பா? அதுக்கான ஆள் யாராவது ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து துவைக்க சொல்லுவோம். உங்ககிட்ட காசு இல்ல சார். காசு இல்லைன்ற பட்சத்துல தான் சார் அந்த ஒரு வேலையை செய்யணுன்ற ஒரு நெருக்கடி ஏற்படும் போது இல்ல செய்யலாம் சார், சார். நீங்க போட்ட ட்ரெஸ்ஸவே நார்ன ட்ரெஸ்ஸவே போட்டு போவீங்களா? நான் இல்ல ட்ரெஸ் துவைச்சு போட்டு போன்னு நினைப்பீங்களா? துவைச்சு போடணும்னு நினைப்பேன் சார். அதுக்கான நெருக்கடி 100% எனக்கு அதான் வந்து சார் நெருக்கடி இதுதான். நீங்க நெருக்கடின்னு ஒண்ணு சொல்றீங்க. இப்ப வீட்ல ஆள் இருக்கும்போது ஏன் சார் அதை நான் அதுதான் சார் நெருக்கடியா சொல்றேன். நினைக்கணும்? வீட்ல துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரல, குக் பண்றதுக்கு வந்து செஃப் வாங்கிட்டு வரல, சரிங்க, புரியுதுங்களா? கூட்டுறதுக்கு வந்து ஸ்வீப்பர் வாங்கிட்டு வரல, டாய்லெட் கழுவுறதுக்கு அந்த மாதிரியான துப்புரவு தொழிலாளர்களை கூட்டு வரல. சரிங்க. நீங்க மனைவியை கூட்டு வந்திருக்கீங்க. உயிரும் பொருளும் நகமும் சதையுமா இருக்கிற ஒரு மனைவியை கூட்டு வந்திருக்கிறீங்க. அவங்க கூட்டுற வேலை அவங்களுது, துவைக்கிற வேலை அவங்களுது, சமைக்கிற வேலை அவங்களுது. நாங்கள் என்ன சார் செய்வோம்? நாங்கள் சாப்பிடுவோம் சார், நாங்கள் ட்ரெஸ் போட்டுப்போம் சார், நாங்கள் வெளியில் போவோம் சார், அந்த வீட்டில் வந்து படுத்துக்குவோம் சார். ஏன்னா நாங்கள் சம்பாரிச்சு கொண்டாந்து வீட்டில் கொடுக்குறோம் சார். இன்னைக்கு உங்கள் மனைவி என் கணவன் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு அவங்க சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க இல்லைங்களா? இல்ல அந்த பக்குவத்தை நான் தான் சார் வர வச்சிருக்கேன். அந்த பக்குவத்தை நீங்க வர வச்சீங்க. அதோட ஏன்னா கடையில் வாங்கின பொருளா சார்? இந்த பக்கோட நான் தான் சார் வீட்டில் வாங்கி சார், கொடுத்தேன்னு. இல்ல, இல்ல, இதை சார். ஷோங்கிறது கூட விட்டுருங்கம்மா. நீங்க மனசுல இருந்து உண்மையா பதில் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு 2 பெண் பசங்க இருக்காங்க. இந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பீங்கல்ல, அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியோட உள்ள மாப்பிள்ளையை எதிர்பார்ப்பீங்களா? இல்ல எல்லாத்தையும் பகிர்ந்து செய்யலாம், உனக்கு ஒரு சிரமம் வந்துச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன், நானும் சமைப்பேன், நானும் வீடு கூட்டுவேன், நானும் எல்லா வேலையும் செய்வேங்கிற ஆளை நீங்க பார்த்து கல்யாணம் இல்லைங்க பண்ணிப்பீங்களா? சார், நீங்க வெளியே போய் சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ள பகிர்ந்து ஒரு வேலையை செய்யணும். இப்போ அவருக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது சார். இப்போ அந்த காஃபி அந்த 5:30 மணிக்கு போட்டு தரத்துக்காக நான் வீட்டில் இருக்கணும். நான் இல்லைன்னா ஒரு லேடிஸ் இருக்கணும் அவருக்கு. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு அவரை 24 வயசு அவருக்கு மேரேஜ், எனக்கு 21 வயசுல மேரேஜ் ஆச்சு. 24 வயசு வரைக்கும் அவங்க அம்மா ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு கொடுக்குறதுலேருந்து அவர் அயன் பண்ண ட்ரெஸ்ஸை டேபிளில் வைக்கிற வரைக்கும் பழகிட்டாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் சார். எங்கள் அண்ணன் வந்து என்னை விட ஒரு அதிகமாக ஒரு படி வீட்டு வேலை எடுத்து செய்வான். இப்போ நானே தூங்கிட்டு இருந்தா கூட எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறது எங்கள் அண்ணன். அதான் நான் கேட்குறேன். இப்போ ஒரு தெராசில் இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இது பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். இது கணவன் விட்டுருங்க, இந்த குவாலிட்டி உள்ள ஆண்மகன் வந்து இந்த சமுதாயத்துக்கு சரியான ஆளா, இந்த குவாலிட்டி உள்ள ஆண்மகன் சரியான ஆளான்னு சொல்லுங்க. உங்க கணவன் சரியான ஆளான்னு கேட்கல. இல்லைங்க சார், இப்போ அவர்கிட்ட இருக்க ஒரு குவாலிட்டி என்னன்னா, நான் வெளியே போய் இன்னும் திறமையாக செய்ய முடியுமோ செய்வேன்ற அந்த குவாலிட்டியும், வீட்டுக்குள்ளே பகிர்ந்து எங்கள் அண்ணன் நான் ஆம்பளை, நீ எனக்கு காப்பி போட்டு கொடு, நான் இந்த வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிலாம் அதிகாரம் பண்ணாத ஒரு தன்மையும் சேர்ந்த ஒருத்தர் தேவை சார் இந்த சமுதாயத்துக்கு.
நவீன், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த ஷோவை வெளில உட்காந்து இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த அம்மா பிள்ளை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு சொசைட்டில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆஸ் அ ஜென்ரலா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தெரியல. நானும் இந்த மாதிரி நம்ம கல்ச்சரில் தான் டிப்பிக்கல் இந்தியன், டிப்பிக்கல் தமிழ் கல்ச்சரில் தான் வளர்ந்தேன். ஸோ பட் ஆனால் நான் வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுனால பல கண்ட்ரீஸ் போயிட்டு அங்கே ஷோஸ் பண்ணிட்டு வந்ததுனால அங்கே இருக்கிற யதார்த்தங்களும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இங்கே வந்து பார்த்தா இது வேற மாதிரி இருக்குது. நம்மளோட இதுக்கும் அதுக்கும் வந்து டோட்டல் டிஃப்ரென்ஸ். அங்கே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க, யதார்த்தமாக இருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு ஒரு டாமினன்ட் இது இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் பேசினப்போ கூட பார்த்தேன், அது தப்பு கிடையாது. பட் இருந்தாலுமே அம்மா சொல்கிறத கேட்டுட்டு எது நியாயம்னு ஒன்று இருக்குது. தப்பு ரைட்டு பிரிக்கக்கூடிய வயசில் தான் நம்ம இருக்கோம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம். இப்போ தப்பாக இருக்க பட்சத்தில் இல்லைம்மான்னு நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அப்படி இல்லையா நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லும்பொழுது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் வந்து எனக்கு கரெக்டு தான் பண்ணுவாங்க எப்பயுமே. இது சரியில்லை, இது தப்பில்லை. நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது சரி இருக்காது, இது சரி வராது, நான் வில்லனா பண்ண முடியாதுன்னா, இல்லை நீ வில்லனா பண்ணு, உன் நடிப்பாற்றல் வந்து இன்னும் நீ கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் எல்லாமே. வாழ்க்கையில் அப்கிரேட் ஆகிறது எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது தான். ஸோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து தெரியாது, இதெல்லாம் பண்ணாத, வேண்டாம், இது எதுக்கு, நீ வந்து இன்னும் நல்ல ரோலாக பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவங்க வந்து அதில் இருக்க என்னுடைய அப்கிரேடை தான் பார்ப்பாங்க. சின்ன வயசுலலாம் தட்டிலே வந்து கழுவிட்டு இருந்தோம், ஆனால் அப்பா கழுவிட்டு இருப்பார், அதனால அந்த மாதிரி. அப்புறம் அம்மா வந்து ஃபுல்லாக கழுவி வச்சுருவாங்க. பட் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் வீட்டில் சாப்பிடும்போது என்ன தட்டிலே கை கழுவுறீங்க சாப்பிட்டு, நாங்களாம் இப்படி பண்ண மாட்டோம், போயிட்டு சாப்பிட்டுட்டு வாஷ் பேஷனில் வச்சு கை கழுவிட்டு அந்த தட்டை கழுவி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் கழுவி வச்சுப்போம்னு சொன்னதுக்கு அப்புறமா எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க மாப்பிள்ளை யாரும் சாப்பிட்டாலுமே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னடா அப்படின்னு கேட்டோன்னே என் ஒய்ஃப் இப்படி தான் என்னை வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சாப்பிட்ற தட்டை நீங்கள் கழுவி வைங்க, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். வேற இன்னும் பெருசாக எதுவும் கேட்கல. ஒவ்வொரு ஆம்பளைங்களும் வந்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வரும்போது நான் வந்து உன்னை இன்னொரு அம்மாவாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு ஒய்ஃபும் உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இன்னொரு பிள்ளையாக பார்க்குறோம். நாங்கள் பெற்றெடுக்கிற ஃபஸ்ட்டு பிள்ளை நீங்கள் தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற பிள்ளைங்க எல்லாம் எங்களுக்கு. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃப் வந்தாலுமே ஸ்டில் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் இன்னொரு லேடி கிட்ட பேசுறது எவ்வளோ பொசசிவாக இருக்குமோ இல்லையோ, இந்த கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா ஒய்ஃப் வந்த பிறகு அம்மாவுக்கு கண்டிப்பாக பிள்ளை மேலே பொசசிவ் இருக்கும். இல்லை, இப்போ நவீன் ஹேண்டில் பண்ணுற இதே சூழ்நிலைகள் உங்கள் ஆமா. வீட்டிலேயே கடந்து வந்திருக்கலாம் இல்லையா? ஹவு ஹி ஹேண்டில் த சிச்சுவேஷன்? நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வளர்ந்து வந்த பொண்ணு. ஸோ அவள் கல்ச்சர் அப்படி, அவள் இருக்கட்டும், அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்னை என் போக்கிலே விட்டுருவார். என்னை இது தான் பண்ணணும், நீ காலையிலே எந்திரிக்கணும், கோலம் போடணும், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கூட எனக்கு சொன்னதில்லை. நீ என்ன சமைக்கிறியோ நான் சாப்பிட்றேன், எனக்கு ஓகே, இவங்களுக்காக நீ அவங்களுக்கு பிடிச்சதை தான் சமைக்கணும், நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி ரூல் போட்டது கிடையாது. ஸோ அதனாலமோ என்னமோ நான் ரொம்ப ஹாப்பி ஒய்ஃபாக இருக்கேன் இன்ன வரைக்கும். வா, இவங்கெல்லாம் அம்மா பிள்ளைங்களாம் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச நடிகர்லேருந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறா இருந்தா இந்த பக்கம் இவங்களுக்கு ஒரு 2 அட்வைஸ் கொடுங்க, இந்த பக்கம் ஒரு அட்வைஸ் கொடுங்க. அம்மா பிள்ளையாக இருப்பது தப்பு கிடையாது. அந்த அன்பு என்றைக்குமே அது கடைசி வரைக்கும் போகாது, அது கூடவே இருக்கும். அம்மான்றவங்க ஒருத்தங்க தான், அம்மா தான். மனைவின்றவங்க மனைவி. இன்னொரு அம்மா மனைவி, நீ இன்னொரு அம்மாமான்னு சொல்கிறமே, அப்போ அம்மாவுக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதையும் அந்த அன்பையும் ஏன் மனைவிக்கு கொடுக்க தவிர்க்கணும்? ஏன் அதை ஏன் கம்மியாகுதாங்க? எங்கள் அம்மா அடியாவை நீ பொண்டாட்டி, அவங்க சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது சொல்லவே வேணாம். நம் வாழ்க்கையை பகிர்ந்து நம் வாழ்க்கைக்கு உற்ற துணையாக வந்திருக்கும் நம் உறவை நாம் கொச்சைப்படுத்துவது கூடவே கூடாது. அந்த அம்மா இன்னொரு அம்மானா அந்த அம்மாக்கான இது இங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? அதனால் அம்மா சொல்வதை முழுமையாக நீங்கள் வந்து கேட்டுட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் எது நல்லது கெட்டது என்று தீர்மானித்து அந்த பொறுப்பில் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்குது, வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு மருமகனாக ஒரு மாமனாராக ஆக போகிறோம் எதிர்காலத்தில். அதனால் பகுத்தறிந்து, எனக்கு அந்த பகுத்தறிவு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பகுத்தறிந்து செயல்படுங்க. ஏன்னா அந்த வயசெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். அதனால் செயல்பட்டு மனைவியை அம்மாவை சமமாக நடத்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி, நன்றி. அம்மாவின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இங்கே வச்சுருந்தாங்க. மனைவி வந்து தங்களுடைய மனக்குமுறலை சொன்னாங்க. சார், இவங்களாம் அம்மா பசங்களுக்குலாம் தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைங்கிறது உங்களுடைய மனக்குமுறலை நீங்கள் கொட்டினீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறது அப்படின்னா, ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா புலி அதோட குட்டியை அது தானாக வளர விட்டுரும். யானையும் தன் குட்டியை தானாக வளர விட்டுரும். கங்காரு கூட காத்து வச்சிருந்த தன் குட்டியை ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்தவனே வெளியில் விட்டு சுயமாக சிந்திக்க விட்டு வளர விட்டுரும். நீங்கள் கை பிடிச்சிக்கிட்டு தூக்கி பிள்ளைய வந்து கடந்து நடந்து போகிறது 2 வயசு வரைக்கும் ஓகே, 5 வயசு வரைக்கும், 6 வயசு 7 வயசு ஓகே. நடக்க பழகிய பின் குழந்தைய சுயமாக நடக்க சொல்லுங்கள், சுயமாக சிந்திக்க வளர்க்க விடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி தான்
இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் மனைவியாக இருக்கிற வரைக்கும் மாமியார் தப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நாளைய மாமியார் ஆனதுக்கப்புறம் நீங்களும் அதே தப்பு தான் செய்கிறீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளையை நீங்கள் வளர்த்ததுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் போய் நுழைஞ்சு ஒரு யோசனை சொல்கிறது. ஒரு ஆள் சேர்ந்தது இல்லை குடும்பம், 2 பேரும் காணது தான் குடும்பம். ஓகேங்களா? நான் எப்படி வாழ்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, நாம் எப்படி வாழ போகிறோங்கிறது தான் முக்கியம். இதை தான் மாமனார் மாமியாரும் புரிந்துக்கணும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த உறவு பாலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்களும் இங்கே உட்காந்து இந்த கலந்தையோட கிளம்பி எடுத்துகிட்டு போகிற நிகழ்வு என்னென்னா, விட்டுட்டு போகிற நிகழ்வாக ஒன்று இருக்கும். நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது உங்களுடைய பிடிவாதங்களை, நான் இப்படி தாங்கிற அடையாளத்தை, நான் இப்படி தாங்கிற இந்த கர்வத்தை, இதெல்லாம் அந்த ஷோவில் விட்டுட்டு போங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயம் என்னென்னா, நான் சொன்னது அன்பெனும் கடலில் நீந்த பழகுங்கள். அன்பு கொடுக்குறோமா, அன்கண்டிஷனலாக கொடுக்குறேன். மன்னிக்கிறீங்களா, மன்னிச்சிருங்க. பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தரை மதித்து ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். பிடிக்காத விஷயங்களை நீங்கள் எப்படி விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி மதிக்க கற்றுங்க. அது உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. உங்களை பிடிச்சி தான் வாழ்க்கை வாழ்கிறாங்க, இல்லைன்னா என்றைக்கோ நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஏன் இருக்காங்கன்னா, அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு. புரியலை, என்றைக்கோ ஒரு விஷயம் கணவனுக்கு புரிஞ்சிடும், என்றைக்கோ ஒரு விஷயம் மனைவிக்கு புரிஞ்சிடும். அதில் தான் அந்த உறவே இருக்குது. இந்த ஷோ மூலியமாக பார்ப்பவர்களுக்கும் இது புரிந்தால் உங்கள் குடும்பம் அழகாக இருக்கும். அதனால் அம்மாக்கள் வேலை செய்வதை நிறுத்துங்கள், பிள்ளைகளை சுயமாக நடக்க விடுங்கள். இதுதான் அந்த நிகழ்ச்சி சொல்லுது.